கூடாது. சாமான உங்களுக்கு தான் கொடுக்கணும். இன்னும் 3 மணி நேரம் நான் தான் உங்ககிட்ட வேலை வாங்க. அப்படியா? மினிப்பா அப்படியே மினிப்பா அலாமத்து மினிப்பா நீங்க தப்பிப்பா வந்தது உண்மையா? நான் ஊர் மக்கள்லாம் காப்பாத்துறேன் சாமி. 4 நாளா மழை பெய்யுது, தென்னமரம் மழையில இப்படிதானே நாங்க எப்படி குழப்போம்? இது மழை வருமா? கோயிலுக்கு போயிட்டு அண்ணா தூர் வெம்பலகா அம்மா தூர் வெம்பலகா கத்திரிக்கா தாதமா அம்மா கத்திரிக்கா காம்பளிக்குமே அப்படியே வெச்சினா காலையில் கோல் கிலோமீட்டர் வாங்கிருப்பேன். நல்ல வார்த்தை நல்ல குழப்பம் உனக்கு வண்டிக்கு முன்னாடி ஏறு வேலை கிடைக்கும் உட்காரு. எப்படி குத்திக்க ஒரே தூக்காய் தூக்கட்டுமா? பட்டிக்கு ராஜான்னு பட்டியில காவலுக்கு மொட்டுவால் நாய் கட்டிருக்கோம். அதனால உன்னை நாயின்னு சொல்லுது. இப்ப நாய்ங்கிறான் ஓட்ட கொலாச்சி என்னாடி இந்த பேரு எனக்கு பிடிக்கலையா? இருந்துட்டாளா அழகான ஒரு பெயர் வைக்கவா? சொல்லுமா. கண்ணம்மா என்ற பெயர் வைக்கிறேன். என்ன பேர் வச்ச? கண்ணம்மா என்று அழைக்கிறேன். நீ வச்ச அந்த அழகான பேர நீயே ஒருத்தரும் வாயில சொல்லுமா? அப்படியா? ஹரியே கண்ணம்மா கண்ணம்மா அடிச்சுனா பூரா பல்லு புடிக்கணும் விழுந்து போயிரு. ஏண்டி இது கட்டின பல்லு ஜாண்டா அப்படியா? செட்டு பல்லு அப்படி ஒரே டைம்ல கூப்பிட்ட அம்மா கண்ணம்மா அப்படியே இருந்துட்டாளோ? அப்பேற்பட்ட நாடகத்தின் பெயர் என்னடி? அதாவது மானாசூரன் என்ற அருமையான நாடகம். உண்மைங்க அப்படியா? இந்த நாடகத்தில் நான் தர்பார் விஷயமாக வந்த உடனே நான் யார், என்னது பெயர் என்ன சொல்லவா? இந்த திருச்செங்கோட்டில் என்ன இருக்கிற மஞ்சள் முகத்தழகி மாயவனுடைய தங்கையா தங்கை என்னுடைய பெயரோ
பார்வதி என்று சொல்லலாம். பார்வதி உண்மைதான். அப்படி நான் உமா பார்வதியாக இருந்துட்டாலும் சத்தியம் சொல்லலாம். சரிங்க. அம்மா உமா பார்வதி என்ற பெண்ணாக இருந்தாலும் நான் எப்படி ஜனனமானேன் தெரியுமா? சொல்லவா? நீங்க எப்படி பிறந்தவங்க? இந்த உலகம் இருக்கும் என்ன இந்த உமையவள் நான் பிறந்தேன். இந்த மக்கள் பிறக்கும் என்ன இந்த மகாசக்தி நான் பிறந்தேன். யாருமே பிறக்காத முன்னாடி நீ ஒன்றிதான் முதல்ல மகாசக்தியா? ஆமாடி. இந்த பூமி பிறக்கும் என்ன இந்த புண்ணியவதி நான் பிறந்தேன். அது மட்டுமல்ல அம்மா இந்த அகிலமே பிறக்கும் என்ன இந்த ஆதிசக்தியானவன் நான் உமையவானேன். நான் எப்படி வந்தேன் தெரியுமா? அம்மா நான் பிறந்திருக்க தருவையில் ஓம் என்று சொல்லக்கூடிய ஒரு சத்தம் சத்தம் உண்மைதான். ஓம்
உண்மைதான். அந்த ஓம் என்ற சத்தத்தில் இந்த உமையாளாகப்பட்ட நான் பிறந்தேன். நான் பிறந்திருக்க தருவாயில் முக்கொன்னாக பிறந்தேன். சரி, முக்கொடனே பிறந்தவுடன் இந்த உலகமெல்லாம் தேடி பார்த்தேன், யாருமே இல்லை. தண்ணீர் ஏற்பட்டது. தண்ணீர் தேடி போயிருக்க தருவாயில் 3 பக்கம் நிலம், ஒரு பக்கம் மட்டும் தண்ணி. அங்கார கோபத்தோட முக்கொன்னாட இந்த உலகத்தையே யாரு இல்லை என்று சொல்லி தேடி போக தருவாயில் முதல் யார் தெரியுமா? அம்மா என்று ஒரு குரல் கேட்டது. அம்மா என்ற பிள்ளை யார்? யாருங்க? அப்பொழுதே கேள்விக்கான பதிலும் இருக்கிறது. அம்மா என்று உரைத்ததல்லவா அந்த பிள்ளை யார் அப்படி என்று சொல்லி அம்மா என்று பவித்து என்ன தேடி ஓடி வந்த இல்லையா, மகனாக ஏற்பட்டேன். அம்மா என்று வந்த பிள்ளை யார்? அப்பொழுது எனக்கு பிள்ளை யார் என்று பெயர் வைத்தேன். இரண்டாவதாக தங்கா என்று ஒரு பெண் பிறந்தது. தங்கா என்று பிறந்தது அல்லவா, தங்கா என்று சொன்னவளை தாரமாக்க முடியாது என்று சொல்லி நான் அண்ணனாக பாவித்தேன். மூன்றாவதாக பெண்ணே என்று ஒரு உரிமை வந்தது. என்ன பெண்ணே என்று அழைக்குது என்று சொல்லி ஒரு கால வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி நான் முக்கனாக பிறந்தேன் அல்லவா, அந்த நெற்றிக்கண்ணில் பெண்ணே என்று இருந்த உருவத்தை எடுத்து சாம்பலாகிவிட்டேன். உண்மைதான். அப்புறம் மூன்றாவதாக என்ன நினைத்து தெரியுமா? பெண்ணே பெண்ணே என்று எழுந்தவனை அழித்து சாம்பலாக்கி விட்டே. ஆயிரம்னா இருந்தாலும் நீ ஒரு பெண்மகள் அல்லவா, உனக்கென்று ஒரு ஆண் துணை வேணும் என்று சொல்லி என்னுடைய அண்ணனுடைய வார்த்தைக்கிறங்க யார பெண்ணே எழுந்தவனை எழுத்து சாம்பலாக்கினாயோ அவரையே மீண்டும் பிறக்க செய்ய என்று சொன்னார். பிறக்க செய்து பெண்ணுக்கு இவளுக்கு கோபம் ஆகாது என்று சொல்லி பெண்ணே இருந்தவனை திருமணம் செய்யுமா அப்படி என்று சொன்னா. அப்பொழுது என்ன செய்த தெரியுமா? அண்ணனுடைய வார்த்தை கிணங்க பெண்ணே என்று எடுத்து நல்லவா அந்த ஆடவனை பிறக்க வைத்தேன். அந்த ஆடவன் என்னை திருமணம் செய்வதாக இருந்தா மைத்துனா, இந்த பெண்ணை நான் திருமணம் செய்வதா இருந்தா இந்த பெண் பிறக்கும் பொழுதே முக்கொன்னாக விழுந்திருக்கிறார். அவள் நெற்றியில் இருக்கக்கூடிய நெற்றிக்கல் எனக்கு தார வார்த்தை கொடுத்தா இந்த பெண்ணை திருமணம் செய்ய என்று சொன்னார். அண்ணனுடைய வார்த்தைக்கு இணங்க என் முகத்தில் இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணை பிடிங்க அவர் கண்ணில் வைக்க அப்பொழுது அவளை திருமணம் செய்வதாக இருந்தா அவர் என்ன செய்தா தெரியுமா? ஒரு பெண்ணாக பிறந்து பெண் என்று பாராமல் ஆடவரையே எழுத்து சாம்பலாகினவா இவ்வளவு கோபம் ஆக கூடாது என்று சொல்லி அந்த ஆடவனை என்னை எழுத்து சாம்பலாக்கினார். அப்பொழுது என்ன நினைத்து தெரியுமா? இந்த உலகத்தை சாம்பலாக்கிட்டா எப்படி வாழ்வது என்று சொல்லி அண்ணனுடைய வார்த்தைக்கு இணங்க நான் எரித்த சாம்பலை 3 பின்னங்களாக விடுத்தார். 3 பெண்களாக விடுத்து இந்த உலகத்தை காக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்காக அந்த சாம்பலில் உருவாக்கப்பட்டவளோ கலைமகள், அலைமகள், மலைமகள் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவிகளுக்கும் வாழ்க்கை வாழ்வதற்காக 3 பேரை பிறக்க வைத்தார். அம்மா நான் எடுத்து சாம்பலாக்கி உடனே என்ன சொன்ன தெரியுமா? நீ தக்கனுக்கு மகளாக பிறப்பாய், தாட்சாயினி என்று பெண்ணாக பிறப்பாய், அப்பொழுது உன்னை திருமணம் செய்ய கொள்கிறேன் என்று சொல்லி நான் தாட்சாயினி என்று பெண்ணாக பிறந்து சிவபெருமானை மாலையிட்டு வெள்ளிங்கிரியை வாழ்ந்து வந்தாலும் எனக்கு 2 குழந்தைகள். யாரா தெரியுமா? ஆனை முகத்தால் ஒரு பிள்ளை, அழகான ஒரு பிள்ளை. ஆனை முகத்தால் பிறந்தவனுக்கு விநாயகன் என்ற பெயர். அழகான பிள்ளை என்று சொன்னல்லவா அவனுக்கோ ஆறுமுகம் என்ற பெயர். இவை அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்த கதை. இருப்பினும் என்னை தேடி ஓடோடி வந்திருக்க என்னடி காரணம்? அருமையான நற்செய்தி கொண்டு வந்துக்கிறோமா? என்னமா செய்தி? அத்தா உன் கணவர் இருக்கிறார்ல, செவுட்டு பெருமாள் நீ கூப்பிட்டுக்கிறாரு. செவுட்டு பெருமாள் சிவபெருமாள் என்னுடைய கணவர் அழைத்தாரா? சந்திப்போமா?